வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கனவில் ஆறு, குளம், ஏரி, கடல் என பெரிய நீர்நிலைகளை பார்த்திருப்போம். அந்த கனவு வெறும் கற்பனையா, அல்லது அதற்கு பின்னால் பிரபஞ்சம் ஏதாவது ரகசிய செய்தி இருக்கிறதா? ஒரு பழமொழி சொல்வார்கள், நீர் இல்லாமல் உலகு அமையாது, நீரின்றி உலகு அமையாது. அதுபோல கனவிலும் நீருக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் நீர் என்பது உயிரின் அடையாளம் மட்டுமல்ல, அது நம் மனம், உணர்வு, ஆற்றல், வளம் ஆகியவற்றை குறியீடாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஒரு அமைதியான ஏரியை கனவில் பார்த்தீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த ஏரி நீர் மிகவும் தெளிவாக இருந்தது, சூரிய ஒளி அதில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி கனவு வந்தால் அது மன அமைதி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் தொந்தரவு செய்த பிரச்சனை மெதுவாக விலகலாம், மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும். ஆனால் அதே நீர் கலங்கி இருந்தால், மண் கலந்த நீர், குப்பைகள் நிறைந்து அல்லது இருண்ட நீர் என்றால் அது உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களில் பிரதிபலிப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் நாம் கவனிக்காமல் இருக்கும் கவலைகளை நம் ஆழ் மனம் கனவில் மூலம் காட்டுகிறது. இப்போது ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தான். ஒரு நாள் அவன் ஆற்றை கனவில் கண்டான். அந்த ஆறு மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் அவன் அந்த கனவை நினைத்து குழம்பினான். சில வாரங்களுக்கு பிறகு அவனுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை அவனது வாழ்க்கையை மாற்றியது. பின்னர் தான் அவன் உணர்ந்தான், கனவில் ஓடிய ஆறு அந்த வாழ்க்கை புதிய ஓட்டத்திற்காக குறிக்கலாம் என்று. ஆன்மீகத்தின் பார்வையில் ஓடும் ஆறு என்பது முன்னோர்களின் அடையாளம். வாழ்க்கை நின்று போகாமல் தொடர்ந்து நகர வேண்டும் என்பதற்கான நினைவூட்டலாக இதை பார்க்கலாம். கடலை கனவில் பார்ப்பது பற்றி நீங்கள் பல கருத்துக்கள் உள்ளன. அமைதியான கடலை கனவில் கண்டால் சமநிலையை குறிக்கின்றது. கொந்தளிக்கும் கடல் உணர்ச்சி போராட்டங்களை குறிக்கின்றது. நீங்கள் தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை உங்கள் மனதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பல ஆன்மீக அறிஞர்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள், கனவுகள் எதிர்காலத்தில் அப்படியே சொல்ல வருவதில்லை, ஆனால் நம் உள்ளுணர்வுகள், ஆசைகள், பயங்கள் மற்றும் நம்பிக்கை சின்னங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. குளங்கள் அல்லது கோயில், தெப்பக்குளம் போன்ற நீர்நிலைகளை கனவில் காண்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. இது ஆன்மீக வளர்ச்சி, புண்ணிய பலன்கள் மற்றும் மன சுத்திகரிப்பை குறிக்கும் என நம்பப்படுகிறது. நீரில் உங்கள் முகம் பிரதிபலிப்பை கனவில் கண்டால் அது சுய பரிசோதனை அறிகுறியாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். சில சமயங்களில் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கின்றன. நீர்நிலை நிரம்பி வழிவது கனவில் பார்த்தால் அது வளம் பெருகும் அறிகுறியாக நம்பப்படுகிறது. புதிய வாய்ப்பு, புதிய உறவுகள், புதிய வருமான வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள், எந்த ஒரு கனவையும் பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம். அதேபோல் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். கனவுகள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் நம் வாழ்க்கை மாற்றுவது நம் செயல்கள் தான். ஒரு விதை நிலத்தில் விதைத்துவிட்டால் அதை மட்டும் மரமாக வளராது. அதுபோல் நல்ல கனவுகள் வந்தால் அதற்கேற்ற முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் வெற்றி நம்மை தேடி வரும். எனவே நீர்நிலைகள் கனவில் கண்டால் அது ஒரு நல்ல நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த திசை செல்கின்றது என்பதை ஆராயுங்கள். தேவையற்ற கவலைகளை விடுங்கள். புதிய வாய்ப்புகள் வரவேற்க தயாராக இருக்கின்றன. நீங்கள் சமீபத்தில் எந்த வகையான நீர்நிலைகளை கனவில் பார்த்தீர்கள்? ஆறா, குளமா, ஏரியா, கடலா? உங்கள் அனுபவங்களை கருத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இதே போன்று ஆன்மீக பிரபஞ்ச ரகசியங்கள் பற்றி அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.